வெல்கம் பேக் கைஸ். நம்ம டே 10ல் இருக்கோம். இன்றைக்கி என்ன ப்ராக்டிஸ் அப்படின்னா, சாப்பிடும்போது நம்ம கான்ஷியஸாக இருக்க ஆரம்பிக்கணும். சாப்பிடும்போது எப்படி கான்ஷியஸாக இருக்கணும்னா, நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுவோம். கரெக்டாக டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம், யார்கிட்டையாவது பேசிக்கிட்டே சாப்பிடுவோம், இல்லை ஏதாவது யோசிச்சுக்கிட்டே சாப்பிடுவோம். மைண்டுக்கு வேறு வேலை, பாடிக்கு வேறு வேலை, மல்டி டாஸ்கிங். இதுதான் டிஸ்ட்ராக்ஷன். அப்போ இப்படி நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணி பழகிறனால தான் நம்மளால் மெடிடேஷன் ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியல, விஷுவலைசேஷன் ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியல, கிராட்டிடியூட், அஃபர்மேஷன், செல்ஃப் லவ் அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியல. நம்ம டே டு டே ஒர்க் பண்ணாலும் அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியல. அப்போ எல்லாமே நம்ம டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ மல்டி டாஸ்கிங் நம்ம பண்ணாமல் ஒரு டைமில் ஒரே ஒரு விஷயம் நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு விஷயம் நம்ம பண்ணுறது மூலமாக கான்சன்ட்ரேஷனாக ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் நம்ம இருக்க ஆரம்பிப்போம். நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த ஃபுட்டோட டேஸ்ட் என்ன, அந்த டேஸ்ட்டை மட்டும் ஃபீல் பண்ணி சாப்பிடுங்க. இது என்ன டேஸ்ட்டாக இருக்குது, அதை நீங்கள் தொடும்போது என்ன ஃபீல் இருக்குது, என்ன ஸ்மெல் இருக்குது, என்ன டேஸ்ட்டாக இருக்குது, என்ன பார்க்குறீங்க. அது ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க, டிவி பார்க்காதீங்க, யார்கிட்டையாவது நீங்கள் பேசாதீங்க. இதை மட்டும் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் ரொம்ப 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 அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் ஒரு 7 நாள் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் உண்மையாகவே ரொம்ப பெட்டராக நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதனால சாப்பிடும்போது எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல், மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணாமல் ப்ரெசென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு மெடிடேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும், இது உங்களுக்கு விஷுவலைசேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும், இது உங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் காலையில் சாப்பிட்டாலும் சரி, மதியம் சாப்பிட்டாலும் சரி, நைட் சாப்பிட்டாலும் சரி, அது ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை மெயின் டிஷ்ஷாக இருந்தாலும் சரி, கவனித்து அந்த மொமெண்ட்லேருந்து சாப்பிட போகிறீங்க. இப்போ எண்ணங்கள் போகும், கண்ட்ரோல் பண்ண முடியாத எண்ணங்கள் வரும், போகும். சிம்பிளாக பதில் சொல்லாதீங்க, சண்டை போடாதீங்க, மூச்சு வர்றதை கவனிச்சுட்டு சாப்பிட்றத ஃபோக்கஸ் பண்ணுங்கள். திரும்ப தாட் எங்கேயாவது போகும், சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. திரும்ப மூச்சு விடுறதை கவனிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிங்க. இந்த மாதிரி கண்டினியூவாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இதுதான் சிம்பிளாக. ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராக்டிஸையும் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பண்ண ஆரம்பிங்க. இதை அப்படியே கண்டினியூ பண்ணி ஒவ்வொரு நாளும் புதுசாக நம்ம ப்ராக்டிசஸ் இருக்கும். டெய்லி அதை ஆட் பண்ணி பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராக்டிஸ் தான் பண்ணுவோம். கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். ஏதாவது ஒரு டே நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு டே 2 டே நீங்கள் மிஸ் பண்ணால் பரவாயில்ல. ஒரு 3 நாள் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப டே 1லேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஒன்றும் அவசரம் இல்லை. பொறுமையாக அந்த வீடியோவை நம்ம பார்த்து முடிச்சிடலாம். நம்ம அடுத்து டே 11ல் மீட் பண்ணலாம்.